பிக் பாஸ் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு நாள் முடிய போது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரோட வீடியோ இன்டர்நெட்ல பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்குள்ள இருக்கும்போது அவங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட் இருந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின், இன்னொன்று வந்து முத்துக்குமரன். ஸோ இந்த 2 பேருக்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது பயங்கரமா இருந்தது, வெளியே வந்ததுக்கு அப்புறமா பயங்கரமா இருந்தது. ஸோ இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஸோ அந்த 2 வீடியோவும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அது என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், அவ்வளோதான் பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால வீடியோ போட முடியாது, சேனலில் வீடியோ வராது அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை ப்ரோ. கண்டென்ட் இருக்க வரைக்கும் வீடியோ வரும், கண்டென்ட் இல்லைனா வராது, அது உண்மைதான். எனிவேஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெயினாக மென்ஷன் பண்ண வேண்டியது என்னன்னா தேங்க்ஸ் பண்றதுக்கு அப்படின்றதுக்கோசம் அவங்க எல்லாமே போட்டிருக்காங்க ஒரு வீடியோ. அதாவது அவங்க முத்துக்குமரன் சார்பாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேங்க் பண்ணுறாரு, ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சார்பாக வந்து தேங்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி என் சார்பாகவும் நானும் தேங்க் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு பெரிய பெரிய நன்றி. எனிவேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நன்றி சொன்னாங்க, எதுக்காக நன்றி சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ நாள் நான் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்களே, அது வந்து என்னால் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ ஒரு அன்பு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் ஒரு ரிஸ்க் எடுத்து வந்தேன். ஆக்சுவலாக உங்கள் மேலே இருக்க பயத்தில் தான் நான் வீட்டுக்குள்ளே அழுதேன். இருந்தாலும் அந்த நம்பிக்கையில் தான் ஒரு ரிஸ்க் எடுத்து வந்தேன். அதுக்கு நீங்கள் கொடுத்த அன்பு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ எப்போ ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபினாலே போகிறதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபினாலே ஷூட் நடந்தது, அந்த காஸ்டியூம்லேயே தான் அவங்க இருக்காங்க. அதாவது ஃபினாலே ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபினாலே ஷூட்லாம் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அவங்களோட தேங்க் வீடியோ பார்த்தோமா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனோட தேங்க்ஸ் சொல்கிற வீடியோ. முத்துக்குமரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆக்சுவலாக நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லுது, நன்றி மறப்பது நன்றி அப்படின்ற இதோட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல நன்றின்னு சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்றாரு. வீட்டுக்குள்ள இருக்கும்போது நான் ஒரு விஷயம் பிராமிஸ் பண்ணியிருந்தேன், சத்தியம் பண்ணியிருந்தேன். ஸோ அது இப்பயும் சொல்றேன், காப்பாற்றுறேன். அதாவது கப்பு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நிக்க வச்சு ஒருத்தரையும் பேச வச்சிருந்தார்ல. ஸோ அப்போ என்ன சொல்லுவாரு, என்னோட நேர்மையாலையும் உழைப்பாதையும் இதை வந்து காப்பாற்றுவேன், இந்த அன்பு எனக்கு கிடைச்சதுன்னா, இந்த கப்பு என்கிட்ட வந்ததுன்னா கண்டிப்பாக அதை காப்பாற்றுவேன், அது வந்து சத்தியம் அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா திருப்பி அவர் மென்ஷன் பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், அவர் என்ன சொல்றாருன்னா, வீட்டுக்குள்ள இந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் வெளியில இருக்க கண்டஸ்டன்ட்லாம் திருப்பி ஒவ்வொருத்தரா வந்துட்டாங்களே. ஸோ வந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட் வெளியே இருக்கு, பயங்கரமான சப்போர்ட் இருக்கு அப்படின்னு நம்மளால சொன்னாங்க. அந்த சமயத்தில் அதை நம்பவே இல்லை நான். ஆனால் இப்போ வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சப்போர்ட் அந்த லெவலில் வேற லெவலில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்பவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னா நார்மலாக ஒரு யூடியூப் சேனலில் ஒரு ஆங்கராக இருந்த ஒரு பையன் இப்போ இந்த பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட், பயங்கரமான சப்போர்ட். தமிழ்நாட்டில் வந்து இந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்னா கண்டிப்பாக பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோவால் மட்டும்தான் நடக்கும். வேற எந்த ஷோலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காதுங்க. ஏன்னா பிக் பாஸ் சொன்னார் பார்த்தீங்களா, இது சாதாரண நிகழ்ச்சி மட்டும் இல்லை, இட்ஸ் எமோஷன் சொன்னார்ல, அதுதான் உண்மையான வார்த்தை. உண்மையிலே பிக் பாஸுக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், இதுக்கு முன்னாடி நார்மலாக ஒரு யூடியூப் சேனலில் ஆங்கராக இருந்த ஒரு பையன் முத்துக்குமரனா ஓகேப்பா, இது ஒரு ஆங்கர்ப்பா, நம்மளுக்கு எங்கேயாவது பார்த்துருப்போம், யூடியூப்ல ஏதாவது சேனலில் ஆங்கரிங் பண்ணும்போது பார்த்துருப்போம், மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக கனெக்ட் இருக்காது. ஆனால் அந்த பையன் இப்போ உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் முத்துக்குமர் எங்கேருந்து வந்தான்னு தெரியும், அவங்க ஊர் கல்லல்னு தெரியும். ஸோ மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காமிச்சது அந்த பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு ஷோங்க. என்னதான் அந்த ஷோ மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் இருந்தாலுமே அந்த ஷோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஷோ. ஆனால் அது வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போகணும். எப்படி நான் முத்துக்குமரன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருக்காரு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி, பயங்கரமான ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு, கரெக்டுங்களா? அதே மாதிரி அந்த ஷோ இன்னொன்னையும் கிரியேட் பண்ணணும், பயங்கரமான நெகட்டிவிட்டியும் கிரியேட் பண்ணணும். அதுக்கும் சில பேர் எக்ஸாம்பிள் இருக்காங்க, இந்த சீசனில் இல்லை, ஓகேங்களா? இந்த சீசன் அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி வாங்கிட்டு யாரும் வெளியே வரல. எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவோட தான் வந்தாங்க. ஒரு சிலர் கடைசி சமயத்தில் பார்த்தீங்கன்னா சில நெகட்டிவிட்டி இருந்தது. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹேட் ரேட் இருக்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் இல்லை. அதனால இந்த சீசன் என்ன சொன்னாங்க, மோஸ்ட்லி டாக்ஸிக் ஃப்ரீ சீசன் வந்தா இந்த சீசன் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. காரணம் என்னன்னா, யாரும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் சரி, வீட்டுக்குள்ள இருக்கவங்களும் வன்மத்தோடு சுத்தல. ஸோ வெளியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து டார்கெட் பண்ணி கடைசி வரைக்கும் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அடிக்கல. ஒரே ஒரு கும்பல் மட்டும் இப்போ வரைக்கும் கதறிட்டு இருக்கு. அது இன்னும் ஒரு நாள் கதரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதறதை நிறுத்திக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ அதனால தான் சொல்றேன், இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான விஷயத்தை கொடுக்கும். ஒன்று பயங்கரமான பாசிட்டிவ் கொடுக்கும், பயங்கரமான நெகட்டிவ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் நெகட்டிவ் யாருக்கும் இல்லை, ஆனால் பாசிட்டிவ் எல்லாருக்குமே, மோஸ்ட்லி எல்லாருக்கும் பாசிட்டிவ் இருக்கு. அதில் ரொம்ப அதிகமாக என்ன பொறுத்த வரைக்கும் பயங்கர பாசிட்டிவாக இருந்தது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு தான். ஜாக்லினுக்கும் சரி முத்துக்குமரனுக்கும் சரி சரியான வரவேற்புங்க. உண்மையிலே சொல்றேன், ஏன் ஜாக்லின் இதை மென்ஷன் பண்ணனா, அவங்க வீடியோ எடுத்து பேசுறதுக்கு காரணமே என்னன்னா, அவங்க எல்லாருக்கும் அவங்கள தேங்க் பண்றாங்களா, அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அலறாங்களாம். அதாவது யாரோ என்னன்னே தெரியல, மொத்த பேர் எனக்காக அலறீங்க, இந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி வெளியே அனுப்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அலறீங்க, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேங்க் பண்ணும்போது உண்மையிலே யாரா இருந்தாலும் அப்படிப்பட்ட ஃபீல் தானே வரும். ஏன்னா அவங்க அந்த வீட்டுக்குள்ள போன அந்த 40 லட்சம் 50 லட்சம்ன்றது மேட்டர் இல்லை. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அந்த ஷோ பண்ணி ஈஸியாக சமாளிச்சிருவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் விஷயத்தை விட
என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஏன்னா இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபேம் இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஏகப்பட்ட ஷோ தூக்கி கொடுத்து தான் போகிறாங்க, கொடுக்காம இருக்க போகிறது இல்லை அப்படின்றது அமௌண்ட் மேட்டர் இல்லை. ஆனால் அவங்க என்னதான் ஃபைனலிஸ்ட்டாக இருந்திருந்தாலுமே டாப் 5ல இருந்தாலுமே இந்த அளவுக்கு ஜாக்லினுக்கு ஒரு பேர் கிடச்சிருக்குமானா இல்லை. ஏன்னா ஜாக்லினுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கும்ல, அந்த நெகட்டிவ் எல்லாமே ஜீரோ ஆகி கடைசியில் அவங்க அந்த அப்படி வெளியே வந்தாங்க. அவங்க ஒரு டாஸ்கில் தோற்று வெளியே வந்தாங்களே, ஸோ அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக மாறிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களாலே பார்த்தீங்கன்னா நம்ப முடியல இந்த அளவுக்கு நம்ம மேலே ஒரு அன்பை கொடுறாங்களே, நம்மளுக்காக அழுகுறாங்களே. ஏன்னா நிறைய வீடியோ பார்த்தோம், ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்க வந்து வெளியே வராங்களே, ஸோ கடைசியில் அந்த கல் வந்து உடைக்க போவாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில், அதாவது நான் எப்படி சொல்ல, ஷோக்குள்ள இல்லை, வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுவாங்களே, ஸோ அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய பாட்டிங்க அம்மாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அழுதாங்க. ஜாக்லினோட அந்த வீடியோ அந்த எவிக்ஷன் வீடியோ பார்த்து நிறைய பேர் அழுதாங்க. ஸோ அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க, எனக்காக நிறைய பேர் அழுதிங்க, எல்லாரும் கூட நான் பேசுகிறேன், இந்த ஃபினாலே முடிச்சுட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னா மாதிரி சொன்னாங்க. இன்னும் அவங்க வந்து லைவ்ல எதுவும் வந்து பேசல. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது முன்னாடி ஷூட் பண்ணதால அது சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாசிட்டிவ் வந்து ஜாக்லினுக்கு வந்திருக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மைங்க. அவங்க ஃபைனலிஸ்ட்டாக வந்திருந்து, அதாவது ரன்னர் அப்பா வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு அவங்களுக்கான ஒரு ஃபேம் வந்திருக்காது, அவங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் வந்திருக்காது. ஆனால் வெளியே வந்து பாதியில் முக்கால்வாசி ஆல்மோஸ்ட் 99% முடிக்க வேண்டிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாங்க. அப்படி வெளியே வந்தாலுமே அவங்களுக்கான பாசிட்டிவ் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் உண்மை. அதே மாதிரி முத்துக்குமார் மேட்டருக்கு வருவோம். ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வெளியிலேருந்து வந்தவங்களாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து முத்து உனக்கு வந்து பயங்கரமான சப்போர்ட் இருக்கு. ஆனால் அப்போலாம் நம்பவே இல்லை. ஆனால் இப்போ வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வந்து அந்த அளவுக்கு அன்பு கொட்டுறீங்க நீங்கள். அந்த கப்பை வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சுக்கிட்டே தான் பேசுறாரு. ஓகேங்களா, அவர் ஜெயிச்சுட்டு வந்தார்ல அந்த கப்பு. ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த கோப்பை மேலே ஏகப்பட்ட விமர்சனம் இருக்குது. ஓகேங்களா, அந்த கோப்பை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர லக்ஸுரியாக இல்லை, பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு நாளில் ரெடி பண்ண கப்பு மாதிரி தான் இருக்குது. என்ன வேணா சொன்னாலுமே அது என்ன இருந்தாலும் அந்த கப்பு வந்து பார்த்தீங்கன்னா கப்பு எப்படி இருந்தாலும் அந்த கப்புக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல. அதாவது பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பை கொடுக்கும்போது அந்த கப்புக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த கப்பு என்னன்னா 100 நாள் ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு போட்ட உழைப்புக்கான ஒரு பரிசு தானே. ஸோ அப்படி இருக்கும்போது அதை கையில் வச்சுக்கிட்டு மொத்த பேருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே அந்த கப்பை பார்த்து பேசும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த கப்பு வந்து பார்த்தீங்கன்னா எந்த உலோகத்தால் செஞ்சதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த கப்போட வெயிட் எவ்வளோன்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக மக்களோட அன்பு அதீத அன்பு அதில் இருக்குது. ஸோ அதை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ ரொம்ப கனமாக இருக்குது, ஏன்னா இந்த கப்பை தூக்கும் போது அவ்வளோ கனமாக இருக்குது, அவ்வளோ அன்பு இதில் இருக்குது. இதை நான் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அதை பார்க்கும்போது ஓகேங்க, எல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா, ஜாக்லினை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கும். ஏன்னா அவங்களோட கேம் பிளே பார்த்து தான் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படின்னும் போது இப்போ அவங்க வெளியே வந்து இந்த அளவுக்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கும். மேட்டர் என்னன்னா, இந்த ஒரு இப்போ அவங்களுக்கு ஒரு ஃபேம் ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபேமை வந்து அவங்க அப்படியே காப்பாற்றி கேரி பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அமல்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் அவங்களுக்கான பெஸ்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா டாப்புக்கு போயிடுவாங்க. ஏன்னா நிறைய சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெற்றியாளர் ஆவாங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபேமோட வெளியே வருவாங்க, எல்லாமே நடக்கும். ஆனால் நடந்து என்ன ஆகும்னா, அடுத்த ஒரு 1 இயரில் வந்து பிக் பாஸ்ன்றது அடுத்த ஒரு வருஷம் தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிடும். அடுத்த சீசன் வர வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட நேம் வந்து நிற்கும். ஸோ அடுத்த சீசன் அப்படியே மாறும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஏன்னா ஆரி ஜெயிக்கும் போதெல்லாம் எனக்கு அப்படி தான் இருந்தது. ஏன்னா நான் வந்து அந்த சமயத்தில் ரிவ்யூலாம் பண்ணல, இருந்தாலும் ஒரு பிக் பாஸோட எப்படி சொல்றது, ஸ்டார்டிங் 1வது சீசன்லேருந்து பார்க்குறோம்ல, 4வது சீசனில் ஆரிலாம் வின் பண்ணும்போது அப்படி இருக்கும், மாஸ் பண்ணிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி. ஆனால் வெளியே வந்து அவர் வெளியிட்ட படங்கள் இருக்குல்ல, அந்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியா இல்லை. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நறுக்குன்னு இப்போ ஹரிஷ் கல்யாண் வந்து வெளியே வந்தார், அவர் வந்து டைட்டில் வின் பண்ணல. ஓகேங்களா, ஃபைனலிஸ்ட் இருந்தாலுமே அவர் வெளியே வந்து அவருக்கு வெளியிட்ட அந்த படம் இருக்குல்ல, அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி விடுச்சு. ஸோ அதுதான் மேட்ரு. வெளியே வந்து அவங்க பண்ணுற ஃபர்ஸ்ட் விஷயம் இருக்குல்ல, அது வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா அதுக்கடுத்து ஏதாவது ஃப்ளாப் வந்தால் கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் விஷயம் மட்டும் எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா இவன் வந்து பிக் பாஸ்லேருந்து வந்தான்ப்பா, டைட்டில் வின்னர்ப்பா, இவன் பண்ண இந்த விஷயம் பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். முதல் விஷயத்துக்கு மட்டும்தான் அட்டென்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த அட்டென்ஷனை யூஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயத்துலேயே பெஸ்ட்டாக கொடுத்துட்டாங்கன்னா கம்பல்சரி எல்லாராலையும் ஞாபகம் வச்சுப்பாங்க, ஓகே இவன் இந்த மாதிரி ஒரு கொடுப்பான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை யூஸ் பண்ணி எல்லாரும் மேலே வந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டராக தான் இருக்கும். நான் சொல்ல இவங்க 2 பேர் மட்டும் இல்லைங்க, இந்த சீசனில் யாராவது இருக்கட்டும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணி கொஞ்சம் மேலே வந்துட்டாங்கன்னா நம்ம இந்த சீசனில் வந்து ஓகே இவங்களும் சப்போர்ட் பண்ண, இவங்களாம் மேலே வந்தாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்லுங்க, நான் சொல்றது ஒவ்வொருத்தரையும் சப்போர்ட் பண்ண, முத்துக்குமாரை சப்போர்ட் பண்ணவங்களா இருக்கட்டும், சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்ணவங்களா இருக்கட்டும், ஜாக்லினை சப்போர்ட் பண்ணவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், ஓகே இவங்களாம் இந்த மாதிரி டெவலப் ஆனால் நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கல, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபீல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்புறேன். எனிவேஸ் 2 பேர் பார்த்தீங்கன்னா இப்போ தேங்க்ஸ் சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க, இன்னும் இன்டர்வியூலாம் எதுவுமே கொடுக்கல. என்ன பொறுத்தவரைக்கும் நான் ரொம்ப வெயிட் பண்ணுற இன்டர்வியூ என்ன தெரியுமா, தீபக் முத்துக்குமார் 2 பேரும் சேர்ந்து வச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் நடக்குமா என்னன்னு. உங்களோட கருத்து என்ன? ஆக்சுவலாக சீசன் 8 வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் வின் பண்ணியிருக்காரு, நிறைய பேர் ஹாப்பியாக இருப்பீங்க, எல்லாம் ஓகே. இந்த நெகட்டிவிட்டி வந்து இதுக்கப்புறம் பேச வேணாம், ஓகேங்களா, நெகட்டிவிட்டி வந்து தள்ளி விட்டுருவோம். அதாவது இப்போ ட்விட்டரில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்பயும் அந்த நெகட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது. அது இன்னும் ஒரு நாள், அதான் நான் சொன்னல, இன்னும் ஒரு நாள் இல்லை 2 நாள் அந்த கதறல் இருக்கும். அந்த கதறலை வந்து கண்டுக்காமல் போயிட்டா எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்கு ப்ரியாரிட்டிஸ் பண்ண அந்த பீப்பிள் வின், ஐயோ அது பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த பீப்பிள் வின்னர் வின்னர்னு இருக்குல்ல,
அந்த டாபிக் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதை வந்து கடந்து போயிடுங்க. ஏன்னா 2 நாள் கதறிட்டு எப்படி சொல்கிறது, ஒரு தெருநாய் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே குலைச்சிட்டு ஓரம் போயிடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் அந்த டீம். ஸோ அதை வந்து தட்டி விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. உங்களுக்கு அடுத்த மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அதாவது பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ வராதுன்னு சில பேர் நினைச்சு மிஸ் யூ ப்ரோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தீங்க. கண்டென்ட் இருக்க வரைக்கும் மிஸ் யூ இல்லை ப்ரோ. கண்டென்ட் இல்லைன்னா தான் மிஸ் யூ. அதை நானே சொல்கிறேன் எப்போ வந்து மிஸ் யூ அப்படின்ற மாதிரி. எனிவேஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.